ஒரு கிராமத்தில் தன்னுடைய பெற்றோர்களுடன் வாழும் 10 வயதுடைய ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அந்த சிறுவன் தன்னுடைய தாத்தாவை பார்ப்பதற்காக அவர்களது கிராமத்திற்கே செல்ல முடிவு செய்தான். தாத்தாவை சந்தித்ததும் அவன் எல்லா நேரமும் அவருடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சிறுவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் பெரியவனாகும் போது மிகவும் வெற்றி பெற்றவனாக மாறப்போகிறேன். நான் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும்? அதை எனக்கு சொல்ல முடியுமா? தாத்தா மெதுவாக புன்னகை செய்து சொன்னார், சொல்றேன் மகனே, நாம இருவரும் ஒரு சிறிய பயணத்துக்கு போகலாம். அதன்பின் தாத்தா அவனை கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன சைவ மரச்செடிகள் விற்பனை செய்யும் கடைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே 2 சின்ன செடிகள் வாங்கினார்கள். வீட்டிற்கு வந்து ஒரு செடியை பெரிய குடுவையில் நட்டு வீட்டிற்குள் வைத்தார்கள். மற்றொரு செடியை வீட்டுக்கு வெளியே நிலத்தில் நட்டார்கள். பின்னர் தாத்தா கேட்டார், இப்போ சொல் மகனே, இந்த இரண்டில் எது பெரிய மரமாக வளரப்போகுது? சிறுவன் சற்று யோசித்துவிட்டு சொன்னான், தாத்தா, வீட்டுக்குள் வைத்த செடிதான் பெரிய மரமாக வளரும். ஏனென்றால் அது பாதுகாப்பாக இருக்கும். வெளியில் உள்ள செடிக்கு வெயில், மழை, புயல், கால்நடைகள் எல்லாம் ஆபத்தாக இருக்கும். தாத்தா அப்போது புன்னகையுடன் சொன்னார், சரி மகனே, நாம் அதை நாளை காலத்தில் பார்ப்போம், யார் உண்மையில் வெற்றி பெறுகிறார்கள் என்று. 4 வருடங்கள் கழித்து அந்த சிறுவன் மீண்டும் தாத்தாவை பார்ப்பதற்காக அந்த கிராமத்திற்கு வந்தான். தாத்தாவை பார்த்தவுடன் அவன் சொன்னான், தாத்தா, அந்த நாளில் நான் உங்களிடம் வெற்றியின் ரகசியம் கேட்டேன். ஆனால் நீங்க அப்போ பதில் சொல்லல. இப்போ சொல்லி ஆகணும். தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார், நிச்சயமா சொல்றேன் மகனே, ஆனால் முதலில் நாம நம்ம 2 செடிகளையும் பார்ப்போம். அவர்கள் வீட்டிற்குள் வைத்த செடியை பார்த்தார்கள். அது வளர்ந்திருந்தது, ஆனால் அந்த குடுவையின் அளவிற்கு மட்டுமே. அதன்பின் அவர்கள் வெளியில் நட்ட செடியை பார்த்தார்கள். அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அதன் கிளைகள் அகன்றுபட்டு போய் அதன் நிழல் முழு விளையாட்டு மைதானத்தையும் மூடியிருந்தது. தாத்தா அவனை பார்த்து கேட்டார், இப்போ சொல் மகனே, யார் வெற்றி பெற்றான்? சிறுவன் வியப்புடன் சொன்னான், தாத்தா, வெளியே நட்ட செடிதான் பெரிய மரமாக வளர்ந்திருக்குது. ஆனா அது எப்படி சாத்தியமானது? அதுக்கு எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்குமோ? தாத்தா நிதானமாக சொல்ல ஆரம்பித்தார், அதுதான் உண்மை மகனே. அந்த செடி வெயில், மழை, புயல், கால்நடைகள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டு வளர்ந்தது. அந்த ஒவ்வொரு சவாலும் அந்த செடியை பலமாக்கியது. அதன் வேர்கள் ஆழமாக போயிருக்கு, அதன் கிளைகள் வலிமை பெற்றிருக்கு. இப்போ எந்த புயலும் அதனுடன் போராட முடியாது. மகனே, நீ உயிரில் நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கையில் போராடாம, சவால்களை எதிர்கொள்வதற்காக தயாராகாம நீ வெற்றி பெற முடியாது. எப்போதும் பாதுகாப்பான பாதையில தான் நடப்பேன் என்றால் நீ உன்னுடைய முழு திறமையை வெளிக்காட்ட முடியாது. ஆனால் நீ சவால்களுக்கு தயார் இருப்பாய் என்றால் வெற்றியை அடைவது உனக்கு சாத்தியமே. நாளடைவில் பெரிய பிரச்சனைகள் கூட உனக்கு சிறியதாகவே தெரியும். இதை கேட்ட சிறுவன் ஒரு ஆழமான மூச்சு இழுத்து அந்த பெரிய மரத்தை பார்த்து கொண்டே நின்றான். தாத்தாவின் வார்த்தைகள் அவனது மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இந்த கதையின் போதனை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், தடைகள், சவால்கள் இவை நம்மை பலவீனமாக்குவதில்லை. மாறாக இவைதான் நம்மை வலிமையானவர்களாக மாற்றும். போராடும் மனப்பாங்கு கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் உச்சிக்கே சென்று சாதிக்கிறார்கள்.